ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டாக்கை வந்து 10 ருபீஸ்க்கு வாங்குறேன். அது 15 ருபீஸ் வந்தவொடனே செல் பண்ணலாம் சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணுறேன். மறுபடியும் ஸ்டாக் 15 ருபீஸ் வந்தவொடனே நான் என்ன பண்ணுறேன், செல் பண்ணுறேன். மறுபடியும் அந்த ஸ்டாக் வந்து ஒரு 8 ருபீஸ் டு 10 ருபீஸ் வந்தால் மறுபடியும் நம்ம பை பண்ணலாம், மறுபடியும் 15 ருபீஸ் வந்தோடனே செல் பண்ணலாம் சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஸ்டாக் வந்து ஒரு 8 ருபீஸ்க்கு வருது, மறுபடியும் பை பண்ணுறேன். மறுபடியும் அந்த ஸ்டாக் 15 ருபீஸ் வந்தோடனே மறுபடியும் செல் பண்ணுறேன். ஓகேங்களா? அது கீழே அந்த 10 ருபீஸ் 8 ருபீஸ் இருக்கு இல்லையா, அதுதான் சப்போர்ட் லைனு. மேலே இருக்கு இல்லையா 15 ருபீஸ், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லைன். ஓகேங்களா? எங்கெங்கெல்லாம் ரிவர்சல் ஆகுதோ அது வந்து ரெசிஸ்டன்ட் லைன், எங்கெங்கெல்லாம் அந்த ஸ்டாக்கை வந்து சப்போர்ட் பண்ணுதோ அது வந்து சப்போர்ட் லைன். எக்ஸாம்பிளுக்கு டெக்னிக்கல் சார்ட்ல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேஜரான சப்போர்ட் ஏரியா எல்லாமே மார்க் பண்ணிக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா 1682ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1776ல வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1861 ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1911ல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்திருக்க ஏரியா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஏரியா பார்க்கலாம், எங்கெல்லாம் ரிஜெக்ட் ஆயிருக்கு சொல்லிட்டு. 2066ல ரிஜெக்ட் ஆயிருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1953ல வந்து பார்த்தீங்கன்னா மேஜரா ரிஜெக்ட் ஆயிருக்கு. ரிஜெக்ட் ஆகிற எல்லா ஏரியாவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இந்த மாதிரி தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே.